மூலமாக கர்த்தர் நாமத்தை பயன்படுத்துகிறார்கள். ஒரு குரு நாடகம் நீண்ட நாளுக்கு முன்பதாக நம்முடைய வாலிபர்களும் சேர்ந்து ஒரு நாடகத்தை இந்த இடத்துல போட இருக்கிறார்கள். அவர்களின் கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். நாடகம் ஆரம்பம். பொறாமை. கார்த்தி பார்த்தீங்கன்னா ஐபோன் வாங்கி என்ன சம்பாதிச்சு அவனுக்கு பிறகு அப்படியாடா மாமா இல்லையா? ஆமாடா அவன் நல்லா இருக்காடா. அப்ப என்ன ஜாம பண்ணியா? ஆள் வாங்கிட்டா வீடு வாங்கிட்டா ஆள் இருக்காண்டா. அவன் எப்படா நல்லா இருக்காங்க? அதான் தெரியல. பொறாமையின் உன்னத்தை பார்த்திருப்பீர்கள். மதுபோதை. என்ன பண்ணுங்க? அம்மா ஒரு மோட்டர் போட்டேன், நல்லா இருக்கு. என்ன இன்னொரு மோட்டர் வேணா போடுவோம். போட்டுட்டு அதே கிளப்பு பக்கம் போவோம். போகும்போது ஒரு சிகரெட்டை வலிச்சுட்டு போவோம். என்ன சொல்ற? இந்த லைஃப் நல்லா இருக்கு. சொல்லலாம் மாப்பிள்ளை போடலாம், இந்த லைஃப் நல்லா தான் இருக்கு போடுங்க. யாரும் புரிஞ்சுக்கிட்டே மாட்டேங்கிறாங்க. ஆமா நல்லா இருக்கு, லைஃப் நல்லா இருக்கு. போட்டு போகலாம் போகலாம் போகலாமா? என்னப்பா சிகரெட் அடிக்க வந்துக்கிறீங்களா? எனக்கு சிகரெட் வேங்க, அடிச்சு ஆடுங்க. அடிச்சுட்டு நேராக கிளப்புக்கு போகிறோம், ஃபன் பண்ணுறோம். என்ன சொல்கிறீங்க? நல்லா இருக்கு, சரி தானப்பா, போகலாம் போகலாம். இந்த லைஃப் நல்லா இருக்குல்ல, இதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம். சரி வாங்க போகிறோம். போதை பழக்க வழக்கத்தை பார்த்திருக்கிறீர்கள். அதற்கு முன்பதாக ஒரு சிலரை பற்றி பொறாமை பேசி பார்த்திருப்பீர்கள். அடுத்தபடியாக பரிசுத்தம். தெரியுமாடா? பள்ளிக்கூடத்துல வரேன் வாடா, வட்ட வட்டமா போய விடுற சொல்லித்தர அப்படிங்கிறதா? அவங்க கூட சேராதா, அவங்க திட்ட கூப்பிடுவாங்க. வார வாரம் கட்சிக்கு போறா, அப்படிலாம் அவங்க கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க. சரியா? அதுலயும் இந்த கார்த்தியும் அந்த கருவப்பையை நேசிருக்காங்க. ஸ்கூல்லுக்கு வரும்போதே நீங்க அப்பா திட்டுறாரு லேட்டா ஆகிட்டு, இதுல வந்து வட்ட வட்டமா போட்டு கட்டாடா வானா பேசுறாங்க. கையை பிடிச்சிருக்குதா, காலை பிடிச்சிருக்கா, என்ன சும்மா நிக்க இருக்க மாட்டேங்குது. ஸ்கூல் போற வழியெல்லாம் பிடிச்சி எழுதிட்டு இருக்காங்க. காய்ச்சல கூட சேராதீங்கடா. சர்ச்சுக்கு போறோம், வருஷமா இருக்கா, இல்லாட்டியா ஏசப்பா கோச்சு போறா. அதுலயும் இந்த கார்த்தியனா இருக்கு பாரு, அதான் ரொம்ப டேஞ்சரான ஆளு. சாரா நான் வாங்கி தரேன்டா, காசு நான் கொடுக்குறேன்டா, கூட்டிட்டு எல்லாம் போதுடா, வண்டியில எல்லாம் கூட்டிட்டு போதுடா. நீ ஐயோ அந்த ஆள் கரடி மாதிரி தோல் ஒதுக்கிட்டு போகுதுடா. அதான் மனுஷமா என்னன்னே தெரியலடா. டேய் அவங்களெல்லாம் கிட்ட கொஞ்சம் தூரமாவே இருங்க, சரிங்களா? அவங்க கூட ரொம்ப சேராதீங்களா. இவங்க கூட்டிட்டு போயிட்டு நான் வேற உலகத்தை காட்டுறேன்ட்டு எவ்வளவு கொடுக்குறாங்களா பவுடர் மாதிரிலாம். இதெல்லாம் போட்டா ஏசப்பா பிடிக்காதுடா, சுத்தமா பிடிக்காது. பரிசுத்தமா வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம போயிருக்கா. நட்டாண்டா ரெடிட்டு போயிடாத. ஆமாண்டே சேர்ந்தா பரிசுத்தத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முதலாவது கட்டத்தில் பொறாமை கொண்டு ஒரு சிலர் வந்தார்கள். ஒரு சிலரை பற்றி பொறாமைப்பட்டார்கள்.
அதற்கு அடிமையாகி கொண்டார்கள், மது போதைக்கு அடிமையாகினார்கள். ஒரு சில வாலிபர்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய வசனத்தை கேட்பார்கள், பரிசுத்தமாயிருப்பார்கள். அதைத் தொடர்ந்து நாம் ஒரு சில நபர்களை பற்றி பார்ப்போம். எவ்வளவு பார்த்தாலும் சர்ச்சைக்கு போகிற சின்ன சின்ன பசங்க வந்து அந்த பொது பசங்க உனக்கு தெரியலையா? எப்பா உங்க யாருக்காவது தெரியுமா சர்ச்சைக்கு போனா என்ன நடக்குங்க? சர்ச்சைக்கு போனா ஏதாவது நடக்குமாப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி போய் பாப்பமா. யாருக்காவது தெரியுமா சர்ச்சைக்கு போனா ஏதாவது நடக்குமான்னு? போமா ஏண்டா தினேஷ் போய் பார்த்து வரலாமா? எங்க அங்கோ என்ன பண்றது, சும்மா பாஸ்ட் அது பேசிட்டே இருப்பாங்க. சரி கூட போய் பார்ப்போம். சரி என்ன வந்து சரிண்ணா சரியா சரி. எங்க போறீங்க? பசங்களாம் சர்ச்சுக்கு வந்துருக்காங்க. எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நாங்களும் வெளியே பசங்களை கூப்பிட்டு பார்க்கணும். ஒருத்தவங்க எங்க கூட வர மாட்டேங்கிறாங்க. அவன் கூப்பிட்டேன், நான் கூப்பிட்டேன், ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறாங்க. அந்த சர்ச்சில் என்னதான் நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? நாங்கள் ஏதாவது பண்ணலான்னு தான் வந்து பார்த்தோம். இது என்ன பண்ண போறீங்க? நாங்கள் சர்ச்சில் வந்து ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறோம். என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ண முடியுங்களா? நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்குள்ள அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனையும் வரும். நீங்க அதுதான் முடிவு நினைச்சிட்டு அதுவே தேர்வு. அதனாலதான் ஒரு பிரச்சனை மறுபடியும் அதிகமாக. அப்போ கர்த்தருக்குள்ள வரதுதான் வந்துட்டா எங்களுக்கு எல்லா மாற்றங்கள் உண்டாகும். கண்டிப்பா 100% நன்றிங்கய்யா. நாங்கள் காலையிலுக்கு நாங்கள் நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னா இதுதான் முடிவு தேடி அதவே தேடி போயிட்டே இருக்கீங்க. அந்த முடிவை மாற்றி பாருங்க, கர்த்தருக்குள்ள போய் பாருங்க, உங்களுக்கு முடிவு சரிங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் தொடர்ந்து நாங்கள் சர்ச்சுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுறோம். வாங்க, கண்டிப்பா வாங்க. நன்றி. சொல்லுங்க பாஷா. நானும் சர்ச்சுக்கு விளையாண்டுருக்கேன். வர வாங்க, தாராளமா வந்ததெல்லாம் நல்லா விளையாடுங்களா? கண்டிப்பா வாங்க. முன்னாடி இருந்த வாழ்க்கையை பின்னாடி பிரகாசமா மாறணும்னா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா வர வர பார்க்கலாம். சொல்லுங்க. சரி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பசங்களை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் தயாரிக்கிறது பெரும்பாலாக இருந்துச்சு. அதாவது இந்த ஸ்கிரிப்ட் கான்செப்ட் என்னன்னா, ஒரு பக்கம் மனிதர்களிடையே குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவர்களிடையே